ஃபங்க்ஷன். எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன வேணும்? அம்மா குளிப்பாட்டி விடுங்கம்மா. எனக்கு வேலை இருக்குடா. வேலைக்காரி குளிப்பாட்டி விடுவா. அம்மா வேலைக்காரி வேலை, நீங்களும் குளிப்பாட்டுங்கம்மா. அடம் பிடிக்காதடா. நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். வாங்க, நான் குளிப்பாட்டி விடுறேன். தேங்க்ஸ். வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பீடி பண்ணி வச்சிருந்தேன், கொஞ்ச நேரத்துல கசட்டு விட்டுருச்சுங்க குரங்குங்க. உங்க என்னன்னு கூப்பிடணும்? இது தெரியாதா? அப்பாவோட புது கொண்டாடின்னு கூப்பிடணும். இல்ல, சின்னம்மான்னு கூப்பிடுங்க. உங்களை நாங்க சின்னம்மான்னு கூப்பிட மாட்டோம். முதல்ல எல்லாம் இது எங்க அம்மா தான் செஞ்சு விடுவாங்க, இப்ப நீங்க செஞ்சு விடுறீங்க, அதனால உங்களை அம்மான்னு கூப்பிடுறோம். உமா, உமா, ஆபீஸ் பரப்புறேன், பொட்டு வச்சு விடு. இனிமேலாவது இந்த பொட்டு விபூதி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மாடானா போங்க. ஒண்ணு இல்ல, ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு, ஹாய் சொல்றதுக்காக கூப்பிட்டார். என்னங்க, இதுவும் குங்குமம் தான். நானும் உங்க பொண்டாட்டிதான். இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். புது அம்மா பொங்கலை சட்னி செஞ்சு தந்தாங்க, உங்களுக்கும் கொடுத்தாங்க. தேங்க்ஸ். வாங்க போலாம். என்னங்க, என்ன நடந்து போறீங்களா? இல்ல, பஸ்ல போறேன். இன்னும் பஸ்ல தான் போகணுமா? கார் எடுத்துட்டு போங்க. என்ன சொல்ற? CAR கார். பணம் வந்தது எனக்கு இல்ல, உனக்கு. என்னமோ போங்க. வந்தாங்க, அது என்னவோ அந்த அம்மாக்கு பிடிக்கலையா? ஏன்னா ஹலோ ஹாய் ஹாய், பேங்க்ல வேலை பாக்குறவங்க தான் வேணுமா, அதனால அவற்றை பார்க்க சொல்லியிருக்கேன்ப்பா. இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு, 4 பவுன்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா. ஹலோ ஹாய். ஆமா, இந்த சாரி எங்க வாங்குனீங்க? குமரன்ல. உங்க செலக்ஷன், உங்க ஹஸ்பண்ட் செலக்ஷனா? எங்க வீட்டுக்கா செலக்ஷன். ஹலோ, என்ன அன்னைக்கு உங்களை காணோம்? இதோ வந்துடுற. உமா, என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு கேக்குறல்ல, சொல்லிட்டே. எனக்கு பெரிய அவமானம் நடந்து போச்சுங்க. ஐயோ, என்ன நடந்தது? யார் அவமானப்படுத்தினாங்க? நம்ம மீனா இல்லைங்க, அவ அக்காக்கு மனைவி நான் சொல்லி பாத்து கொடுத்தா, நானும் போயிருந்தேன். என்னாச்சு சொல்லு. மிஸ்ஸஸ் ஜட்ஜி, மிஸ்ஸஸ் ஐஜி, மிஸ்ஸஸ் கலெக்டர் ஏகப்பட்ட வேபிஸ் வந்திருந்தாங்க. ஆனா ஒருத்த கூட, ஏய் உமா உமா, இந்த புடவை எங்க வாங்கின, என்ன வேலை, ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. என்ன அவமானப்படுத்திட்டாங்க. ஆமா ஆமா, பெரிய அவமானம் தான். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும். நான் காலையிலேயே கேட்கலான்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீங்க வண்டியில ஏறி போயிட்டீங்க. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்குறீங்க, என்ன வேலை? இந்த டிசைன் நீங்க பாத்திருக்கியா? இதே மாதிரி டிசைன் ஒரு புடவை மனுஷ குரல ஒரு படத்துல போட்டிருக்கா. மனுஷ குரிலாவா? ஓ, மனிஷா கோயிலா ஏதோ ஒண்ணு. அந்த படத்துல அந்த டிசைன் நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த புடவை கட்சியில படத்துல இப்படி வருவா, சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்பா அப்பா, பாப்பா சாப்பிடலாம், பசிக்குது. அம்மா வந்தோடனே சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? அப்பா, அம்மா வந்துட்டாங்க. அட, என்ன என்ன யாரும் தூங்கவே இல்லையா? நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். உனக்காகத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காவா? ஏன்? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? ஆமாங்க, அதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு வந்தேன். many many happy returns of the day. தேங்க்ஸ்ங்க. என்னங்க இது? என்ன இன்னும் பழைய உமாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு வேலைக்காரி கூட இந்த மாதிரி புடவை கட்ட மாட்டாங்க. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட மாத்துங்க. அப்படியே இருக்கீங்களே. பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து தேங்க்யூ சொல்லி சலிச்சு போச்சுங்க. ரொம்ப தூக்கம் வருது, நம்பி தூங்கட்டுமா? குட் நைட். குட் நைட்.
வாங்க சாப்பிடலாம். வேண்டாம். உங்களுக்கு வேணா நான் சமைச்சது பிடிக்காம இருக்கலாம். ஆனா பாவம் குழந்தைங்க பசியில இருக்காங்க. ப்ளீஸ். வாங்க சாப்பிடலாம். போதும், பசிக்கல. பசி இல்லையா? மனசு சரியில்லையா? மனசு சரியில்லாததுக்கு வயிற்றுக்கு ஏன் குறை வைக்கிறீங்க? சாப்பிடுங்க. அப்பா அம்மாவும் சாப்பிடல. நீ உட்காந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க, நீங்க கேட்டதே நான் சாப்பிட்ட மாதிரிதான். இல்ல பானு, எனக்கு இந்த மருந்தெல்லாம் வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. நம்ம ஸ்டாட்டஸுக்கு நெயில் பாலிஷ் தான் ஆல் கலர்ஸ் வச்சிருக்கேன். என்ன இந்த மாட சங்கத்துல காம்படிஷன் எடுத்து விட்டாங்க. அதான் இதெல்லாம் வைக்க வேண்டியதா போச்சு. சரி அவை சொல்றேன், சரியா தரமா வச்சிட்டு இருக்கேன். ஒன்னும் சொல்லல. இங்க வேற ஒரு கன்ஃபியூஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறேன் பாரு. ஓகே பாய். கட். ஏமா இதுக்கு முன்னாடி நீ மருதாணி வச்சிட்டு இருந்தியா இல்ல பச்சை குத்திட்டு இருந்தியா? மருதாணி தான் வச்சிட்டு இருக்கேன். ஓ ஃபேன்டாஸ்டிக். ஆபீஸ் போறேன், போட்டு வை. ரெண்டு கையில மருதாணி வச்சிருக்கேங்க. எப்படிங்க இது வரைக்கும் இந்த பழக்கத்தை தெரியலையா? பிரியா கிட்ட சொல்லுங்க, வச்சு விடுவா. இது வரைக்கும் பொட்டு வச்சு விடுன்னு சொன்னதே இல்ல. இது ரொம்ப மாடர்னா இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல. பிரியா, பிரியா. என்னங்க? ஆபீஸ் போறேன், போட்டு வை. ஓ, நீயும் மருதாணி வச்சிருக்கியா? அப்ப நாங்க ரெண்டு பேருமே பொட்டு வச்சு விட முடியாது. எல்லாம் மனசு இருந்தா வச்சு விடலாம். சரி, நான் வச்சு விடுறேன். அது எப்படி முடியும்? போய் ஒரு பெமினா வாங்கிட்டு வா. சரிம்மா. வணக்கம்மா. ஒரு லாட்டி சீட் வாங்கிக்கோங்கம்மா. ஏமா, காய்கறி வாங்குற காசுல சீட்டு வாங்குனீங்க, இப்ப கார்ல வந்திருக்கீங்க, வாங்க மாட்டேன்றீங்களேம்மா. முதல் பரிசு 10 லட்சம். பழசெல்லாம் கலர நான் போலீஸ கூப்பிடுறேன். கோ மேன். பூட்டான் 15 கோடி. பூட்டான் 15 கோடி. எங்க வா, வாடா. என்னம்மா? எது 15 கோடி? பூட்டான். நிஜமா கொடுக்குறாங்களா? சரி, ஒரு டிக்கெட் எடுத்து சீக்கிரம். இந்த தடவை பாக்கும்போது வணக்கம் சொல்லக்கூடாது. பூட்டான் முதல் பரிசு 15 கோடி. பூட்டான் முதல் பரிசு 15 கோடி. ஒரு கோடிக்கு ஆஹா 15 கோடி வந்துருச்சுன்னா ஓஹோ. ஹலோ, தேங்க்யூ. ஏன் நேட்டு உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பார்ட்டி தான். தேங்க்யூ. எங்க பதல என்னதான் கூப்பிடுறாங்க. காது குத்துறது, மணி விழா, பர்த்டே பார்ட்டின்னு. அப்பா பாப்பா போல என்னாலும் கோவிச்சுக்கிறாங்க. பாப்புலர் ஃபிகர்னா இதான் ஒரு ப்ராப்ளம். எங்க இந்த நிம்மி அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்துட்டு இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னல, வாங்கிட்டு பாத்தியா? உங்களோட போட்டி போட முடியுமா? இன்னைக்கு அவ மேரேஜ் டே, அதான் வரல. மேரேஜ் டே. ஒரு நிமிஷம், நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பிடிங்க. ஹலோ, பாலு இருக்காரா? வெளியே போயிருக்காரா? சரிங்க. ஹலோ மேடம். ஹலோ. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கும். பணத்துக்காக நீ புருஷனை வித்துட்டீங்க, நான் என் பொண்டாட்டியை விட்டேன். சோ நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பண்றோம்? சுமதி, அட எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்னங்க என்னங்க? என்னங்க சுமதி? இதுக்கு கீழே இறங்க படி கிடையாது. இன்னைக்கு உன் கல்யாண நாள், ஞாபகம் இருக்கா? நில்லடி, ஒன்னதான் கேக்குறேன். இன்னைக்கு உன் கல்யாண நாள், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டேம்மா. அத கூட மறந்துட்டு நீ எங்க போயிருந்த? கிளப்புக்கு போயிருந்த. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ கோயிலுக்கு போயிருந்தேன்னு போய் சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இவ்வளவு நேரம் உனக்காக மாப்பிள்ள காத்திருந்துட்டு இப்பதான் பிரியாவையும் குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியில போனாரு. காசு இருக்கிற மயக்கத்துல நீ கல்யாண நாளையே மறந்துட்ட.
மாப்பிள்ள ஒண்ணு மறக்கிற நாள் வராம இருக்கணும். அதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருமா, அவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் துணையாயிரேன். ஏன் துணை உனக்கு எதுக்கு? ஆனா உனக்கு துணையா பணம் இருக்கே. போது நிறுத்துமா, சும்மா அதையே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் என் கூட இரு. இல்லம்மா, நான் கிளம்புறேன். வீட்டுல என் புருஷன் தனியா இருப்பாரு, அவரை கவனிக்க ரெண்டாம் தாரம் இல்ல. நேற்று கல்யாணம் அதுமா நான் வரலன்னு ஒரு கோவப்பட்டாரா? கோவப்படல, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல? கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. ஏய் பிரியா, என்ன கொஞ்சமா வருத்தப்பட்டாருன்னு? பயங்கரமா வருத்தப்பட்டிருப்பாரு. ஆமா, யூனோ பிரியா, எல்லாரும் என்னதான் கூப்பிடுறாங்க, இங்க வா அங்க வா இழுத்து போட்டு ஒரே பிஸி, ஒரே டென்ஷன். அதான் மறந்துட்டேன். சரி, நான் தான் மறந்துட்டேனாலும் அவர் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. டூ பேட். யாராருக்கும் வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் பார்ட்டி கொடுக்குறேன். என் கல்யாண நாள் மறக்க வேண்டியதா போச்சு. என்ன பண்றது? ஆமா, அவர் கிளம்பிட்டாரா? இல்ல, குளிச்சிட்டு இருக்கேன். சரி. நோ வேகன்சினா என்னப்பா? நோ வேகன்சினா இடம் காலி இல்லைன்னு அர்த்தம். என்ன வீடே வெறிச்சுன்னு இருக்கு? ஐயாவையும் கொண்டீங்களா காணும்? எங்க? சுமதி பாப்பாவுக்கு பிறந்த நாள் அம்மா, துணி வாங்க கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? நானும் கூட வரணும்னு குழந்தைங்க அடம் பிடிச்சிருப்பாங்களே. அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா. நான் தான் நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன் அவர் அவகிட்ட சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி எதுவும் சொல்லலம்மா. என்ன ஒண்ணும் இல்லம்மா, உன நடுவில் வச்சுட்டு அதெல்லாம் பேசிருப்பாங்க. உன் காதுல விழுந்திருக்காது. இல்லம்மா, என் காதுல விழுந்துச்சுமா. என்ன விழுந்துச்சு? அவ கல்யாண நாளே அவளுக்கு நினைவு இல்ல, குழந்தையோட பிறந்த நாள் அவளுக்கு எப்படி நினைவு இருக்குன்னு ஐயா சொன்னாருமா. இங்க வா. ஏதாவது ஒரு வேலை சொன்னா உன் காதுல விழுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேக்குது இல்ல? இனிமே இந்த ஒட்டு கேட்கற வேலை வச்சுக்கிட்டா மொத்தமா அந்த வேலையை விட்டு நிறுத்துருவேன். ஓடு, இந்த தோட்டத்துல கழுப்பா. சுமதி பிறந்த நாள் எனக்கு மறந்துடுமா? பாக்கலாம். ஒன் செகண்ட், ஐ அம் கமிங். ஏமா, யார் இந்த ஆசாமி? நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறத பார்த்து எனக்கு மெட்ராஸ் ஐயான்னு கேக்குறேன். Oh dad, take easy. He's doctor. Hi Annie. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? I'm sorry, இந்த டென்ஷன் உன்னை கவனிக்க முடியல. குழந்தை பர்த்டே பார்ட்டியாச்சே, இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப வர்ற கூட்டத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய வீட்டே மறைச்சிடுச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல்லே வச்சிருந்துருக்கலாம்ல. Who's that? ஓ, சுமதி ஸ்கூல்ல இருந்து HM வந்திருக்காங்க. 1 minute. Hello HM, how are you? ஆமா, சுமதி எங்க? இங்கதான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அதோ அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல்ல. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கா. ஆனா உங்க ஸ்கூல்ல அடம் பிடிக்கிறீங்களே யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் பீரோல தூங்குது. ஓ, இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம். நெக் கிராச் ஆயிட்டே இருக்கும். 1 minute. ஓகே. ஹாய் கிரி, என்ன உங்க அப்படி வரலையா? வரல. ஓ நோ, ஐ டோல்ட் யூ நோ, பிரசன்டேஷன்ல கொண்டு வர கூடாதுன்னு. ஹேப்பி பர்த்டே டு யூ. அம்மா கொடுங்க. யாரு உனக்கு அம்மா? நானே அவளா? நீ மம்மி, அவங்கதான் அம்மா. பாத்தீங்களா குழந்தைங்களை எப்படி கெடுத்து வச்சிருக்கா? பிரியா கெடுக்கல, நீயா கெடுத்துக்கிட்ட. 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் தாயாயிட முடியாது. அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்தாதான் தாயாக முடியும். குழந்தைங்களை நீ கவனிக்கல, கவனிச்சுக்கிட்ட பிரியா அம்மா ஆயிட்டா. நான் என்ன அவங்களை கவனிக்கல? அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? இல்ல விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போடலையா? ஆமா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்த. அதுல உன் பண திமிர் தான் தெரிஞ்சதே தவிர பாசம் தெரியல. அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருக்கியா? ஓஹோ, நீங்க பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. இனிமே நான் என்னத்த பேசுறது? நீ என்ன பேச முடியும்? நாங்க ஒண்ணு சேர்ந்தது காரணமே நீதானே. அன்னைக்கு புருஷன் வேண்டாம் நீ தூக்கி போட்ட, இன்னைக்கு குழந்தைங்க ஒன்ன தூக்கி போட்டாங்க. கண்ணை வித்து ஓவியம் வாங்கினா அதை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறத
இப்போவாது நீ புரிஞ்சிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். அங்க பாரு கடிக்கும். குமார் கடிக்குது. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இது உங்க பெட்ரூமா? நம்ம ரூமுக்கு போங்க. அப்பா வந்தாதான் நாங்க வருவோம். உங்க அப்பா வருவாரு, நீங்க போங்க. ஐயோ உனக்கு தனியா சொல்லணுமா? பாருங்க பக்கம் ஓட. நான் கூட மயக்கி வச்சுட்டா. பாப்பா பாப்பா பாப்பா. என்னமோ போங்க. ஏதோ கொஞ்ச நாள் என் புருஷனையும் குழந்தைங்களையும் சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்குள்ளே மொத்தமா அவ பக்கம் இழுத்துட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்கள பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை மட்டும் என் சமையல சாப்பிட்டுட்டா தானே என் பக்கம் வந்துட போறாங்க. சீதா வரேம்மா, இது எடுத்து இந்த டேபிள் மேல வை. நான் யார் நினைக்க இந்த பிரியா தெரிஞ்சுக்க போறா. அம்மா இட்லி நல்லா இருக்கு, 100 கிலோ வேமா? பிரியா, இன்னைக்கு டிஃபன் சூப்பர். ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இத்தனை நாள் உன் மேல ஒரு அனுதாபம் வச்சிருந்தேன், இப்ப அது கூட போயிடுச்சு. ஏன் என் மேல மட்டும் இப்படி அடிச்சு விடுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பா தெரியல, நான் பண்றது மட்டும் பெரிய தப்பா தெரியுது உங்களுக்கு? தப்பு பண்ணது நீ இல்ல, பிரியாதான். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கா பாரு, அதான் பிரியா பண்ண தப்பு. பெத்த தாயே இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? வாழ்க்கை பூரா அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாழ்க்கை இல்லாம போச்சு. இதுக்குமே பிரியாமா வணக்கம்மா. பிரியாமா பூ கேட்டாங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா? எனக்கு புருஷன் இல்லாததும் உனக்கு புருஷன் இருக்கிறதும் ஒண்ணுதாம்மா. நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி போடுறோம்? மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வரப்போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்கரத்தையே வீட்டோட வந்துட போற. நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட. நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். நீ மம்மி, அவங்கதான் அம்மா. ஏன் சொன்னா உனக்கு எதுக்கு? அதான் உனக்கு தொழில பணம் இருக்கு. இப்போ உங்களுக்கு கெட்டு போகல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. யோசிச்சு முடிவு பண்ண. இப்ப என்னதான் சொல்ற நீ? அவ கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். என் புருஷனை விட்டு கொடுத்துட சொல்லுங்க. என்ன பேசுற? நீ நினைச்சப்ப விக்கிறதுக்கும் வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு கடையில விக்கிற பொம்மை இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு தேவை பணம் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஐயோ என்னம்மா இது? திடீர்னு அண்டர் பட்டி அடிச்சு என்ன பழையபடி பனியன் வெட்டியோட அலைய விட்டுருவ போல இருக்குது. என்ன செய்யறதே செய்துட்டு ஊம மாதிரி பேசாம நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இன்னும் என்ன செய்யணும்? என் புருஷனையும் பிள்ளைங்களே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, அது போதாதா? பிரியா, அவளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
இதுக்கு மேலே நீ பேசாம இருந்தேனா பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை இவதானே, எப்படி பேசுவா? யாரால பிரச்சனை? பண மயக்கத்துல புருஷன் பிள்ளைங்க நினைப்பே இல்லாம சுத்துறவன் நீ. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீதான். ஒரு நொடியில நீ உன் புருஷன் வித்த மாதிரி என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது. அவர் மேல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அப்படி போய்தான் ஆகணும்னா நீ போயிடு. போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அதையும் தரேன். அம்மா அதையும் வாங்கிக்க. இன்னும் 10 காரு 10 பங்களா வாங்கிக்கலாம்ல. இத பாரம்மா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வாசக்கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல 2வது தடவையா கொல்லக்கதவையும் தட்டுது. ஒரே அமுக்க அமைக்கிடு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேம்மா. அன்னைக்கு பணத்தை கட்டி பிடிச்சு தூங்க, இப்ப அதே பணத்தை கட்டி பிடிச்சு அழி. அழுவாது மம்மி. ஏன் மம்மி அழுவுறீங்க? அவங்கதான் நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களே, அத வச்சு புது அப்பா வாங்கலாம்ல. வாமா. என்னம்மா விஷயம்? அன்னைக்கு உங்க அனுபவத்துல நீங்க எவ்வளவோ சொன்னீங்க மேடம், நான் கேட்கல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் மேடம். சொல்லு. அந்த பிரியா கொடுத்த பணத்தை நான் அவகிட்டே திருப்பி கொடுத்துறேன். அவ இனிமே என் வீட்டுல இருக்கவே கூடாது. அது முடியாதுமா. ஏன் முடியாது? ஏதோ பணம் கிடைக்குதுங்கிற ஆசையில என் புருஷனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக அவருக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? எப்ப நீயே உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டியோ அப்பவே உன் உரிமையை நீ எழுந்துட்ட. இப்ப அவதான் பொண்டாட்டி. அவதான் பொண்டாட்டினா நான் இல்லையா? இல்ல. அவர் கட்ட தாய் என் கழுத்துல இருக்க. தாலியா? உனக்கு அது இப்ப வெறும் அலங்கார பொருள் தான். அப்பதான் யாரு? சொல்ல வருத்தமா இருக்கு, ஆனாலும் நீ கேக்குறதுனால சொல்றேன். நீ புருஷனை கைவிட்ட ஒரு பொண்ணு. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சிருக்கிற ஒரு விதவை. சாரி. உனக்கு அறிவு கெட்டு போச்சா? ஆமா, அறிவு கெட்டுதான் போச்சு. இந்த பாவி பண ஆசையை காட்டி அறிவை கெடுத்துட்டா. உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மருந்து வச்சு மோசப்படுத்திட்டா. ஏய், அவர் என்னமோ உனக்கு மட்டும் புருஷன்ற மாதிரி பேசுற. எனக்கும் புருஷன் தான். முதல்ல அவர் எனக்கு புருஷன். நான் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் உனக்கு புருஷன். இப்ப நீ முடிவா என்ன சொல்ற? இனிமே அந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? இது என் வீடு. புருஷனை வித்த பாவ காசுல வாங்கின வீடு. இந்த வீட்டுல இருக்கிறது பிறகு எந்த உரிமையும் கிடையாது. நீ சொல்றதாமா சரி. உனக்குதான் இந்த வீட்டு மேல உரிமை இருக்கு, ஆனா உன் புருஷன் மேல எந்த உரிமையும் இல்ல. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? பிரியா, இதை விட பெரிய வீடு நமக்கு இருக்கு. வாமா போலாம். மாப்பிள, நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கிளம்புங்க. என்ன விட்டுட்டு போறீங்களா? வித்த பொருள் எப்பவுமே வாங்கினவங்களுக்கு தான் சொந்தம். அப்பா நாங்களும் வரோம்ப்பா. இல்லாட்டி அம்மா எங்க யாருக்காவது வித்துருவாங்கப்பா. உள்ளவா?
என்ன பாக்குற? என் வீட்டை நீ சொந்தமாக்கிட்டல, இப்ப உன் வீட்டுல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமா, என்ன இது இவ்வளவு தூரம்? பழைய வீட்டை தேடி வந்திருக்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இப்ப சாப்பிடு. மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் கூட பண்ணிடலாம். அம்மா, ஏய். அம்மா, ஏய், என்னாச்சு? நீ சொன்னது உண்மைதான் கீதா. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். இப்பவாது புரிஞ்சுதா? பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷனும் பிள்ளைங்களும் அவ பக்கம் போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு தோணுது. புருஷனை விட்டு சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ண, அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஏன் எப்பவுமே இப்படி தப்பான முடிவு எடுக்கிற நீ? எனக்கு வேற வழி தெரியல. இனிமேலாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. தொலைச்ச இடத்துலதான் தேட முடியும், அதை விட்டுட்டு அங்க இங்க தேடி பிரயோஜனம் இல்ல. நீ பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தத்தை உன் புருஷன் கிட்டயே கேட்டுப்பாரு. உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நான் அவரை கல்யாணம் பண்ணது சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். இனிமே நான் இங்க இருந்தா உமாவால வீணா பிரச்சனை வரும். அதனால நானு அவரு குழந்தைங்க அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலு, நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரைக்கும் என் விருப்பப்படி எதுவும் நடக்கல. பிரியா இஷ்டப்படி செய்யுங்க. சரிம்மா, எல்லா ஏற்பாடையும் பண்றேன். உமா, நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய சொத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கே எழுதிட்டேன். ஐயோ, எழுதியாச்சா? என்னம்மா இது? இப்பதான் மாருதி 1000 புக் பண்ணிட்டு வரேன். ஏமாத்திட்டியே. அவரு கௌரவமா கார்ல போகணும், என் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். யாருக்காக நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேனோ அவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. பணம் இருந்துட்டா எல்லாம் கிடைக்கும் நினைச்சேன், எல்லாத்தையும் இருந்துட்டேன். இப்போ உன் புருஷன் உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? அதையெல்லாம் எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யல. என்னால அவர் நிறைய வேதனைப்பட்டிருக்காரு. நான் செஞ்ச தப்ப எல்லாம் உணர்ந்துட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கணும். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.